சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை தான் அப்படி சொல்லியிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் வேதத்தை அப்படின்னு சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தையை. கடவுளுடைய வார்த்தையை உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. எத்தனை பேர் உற்று பார்க்குறீங்க? உற்று பார்க்குறீங்கன்னா இதில் ஏன் உற்று பார்க்குறீங்க? பார்க்குற நோக்கமே என்ன? நான் யாருன்னு கண்டுபிடிக்க தான் பார்க்குறேன். டீட்டெயிலாக எனக்கு தெரியணும். என்னுடைய வெற்றியினுடைய டீட்டெயில் எனக்கு வழங்கணும். என்னுடைய சுகத்தினுடைய டீட்டெயில் எனக்கு வழங்கணும். நான் என்னுடைய வாழ்வை குறித்த டீட்டெயில் எனக்கு வழங்கணும். என்னை குறித்து என்ன சொல்லிருக்கு, என்ன படம், என்ன வரைஞ்சிருக்குது. சும்மா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் இல்லை, ஏதோ பார்த்தேன் அது விளங்கிடுச்சு அப்படின்னு இல்லை. இல்லை, கிளியராக பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு தெளிவாக அது விளங்குகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறும். இந்த படம் உள்ளத்திலே வருவது ரொம்ப முக்கியம். அது எப்படி வருதுன்னா, நம்முடைய வாய் அதுக்கு தான் உபயோகப்படுத்தப்படுது. நம்முடைய அறிக்கை, நாம் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் போய் உள்ளத்தில் பதிகிறது. இப்போ இயேசு ஒரு உதாரணமாக காமிச்சு சில காரியங்களை சொல்லுகிறேன். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அவருடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் என்ன? எனக்கு பிதா என்ன வச்சிருக்கிறார், நான் என்ன பண்ணணும், பிதா என்ன எதுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு, என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு தெளிவு, ஒரு விவரம், தெளிவு உண்டாயிடுச்சு. இப்போ தானே சொன்னேன், விவரம் தெளிவெல்லாம் அப்படி உண்டாகுதுன்னு. உற்று பார்த்து, இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இல்லையா? அப்போ உற்று பார்க்கும்போது தான் விவரம் வருது. நான் நினைக்கிறேன் 12 வயசுக்குள்ளே அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது இவர் இதை உற்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பா எங்கேயாவது அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் பெரிய பள்ளிக்கூடம் கிடையாது, பெரிய இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வேலையில் அவர் கரெக்டாக இருக்கிறார் பாருங்க, உற்று பார்த்து. அப்போ பாருங்க, இயேசு கவனம் செலுத்திட்டு வர்றார், உற்று பார்த்துருக்கிறார் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்து 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 தெரிஞ்சிட்டு இருக்கிறார். நம்மை குறித்து பிதா என்ன சொல்லியிருக்கிறார் ஏன்னு சொன்னால், காண்பிக்கிறேன் உங்களுக்கு. வேத வசனம் சொல்லுது, வேத வசனங்கள் முழுவதும் இயேசுவை குறித்து தான் பேசுகின்றன என்று. வசனம் முழுவதும் எதை பற்றி பேசுது? இயேசுவை குறித்து தான் பேசுகிறது. திருப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும். அது என்ன? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறார். எதற்கு முன்குறித்து இருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் ஆகும்படியாக முன்குறித்திருக்கிறார். எல்லாரையும் முன்குறிச்சிட்டார், இல்லையா? அதை எப்படி பண்ணுறாராம் பாருங்க. அது எப்படி பண்ணுறாருன்றதை வாசிக்கிறோம் பாருங்க. திருப்பங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அது இயேசுவை பற்றி பேசுகிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், சுருக்கமாக சொல்ல போனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போலாகிற வரைக்கும், அதான் இந்த 11ஆம் வசனத்துடைய அர்த்தம். விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்குது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போல ஆகிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அதாவது எல்லாரும் இயேசுவை போல ஆகி இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தது போல இவர்களும் வாழும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக, இவர்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் 13ஆம் வசனம், சிலரை அப்போஸ்தலராகவும், சிம்பிளாக சொல்லிட்டு வர்ற, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, நாம் எல்லாரும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அப்படிப்பட்ட ஒரு பூரண நிலையை அடைந்து சுவிசேஷ வேலையை, அவர் விட்டு சென்ற அந்த வேலையை அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை நாம் செய்யும்படியாக ஆயத்தப்படும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை, மெய்ப்பர்களை, போதகர்களை, சுவிசேஷர்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். சபையை ஏற்படுத்தி அதில் வரம்பெற்ற ஊழியர்களையும் வைத்திருக்கிறார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகள் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது கிறிஸ்துவை நம்ம எப்படி பேசியிருக்கு பாருங்க. அவர் தலையான், நாம் சரீரம். தலை சரீரம் வேற வேற ஆள், 2 ஆள் கிடையாது. தலையும் சரீரம் சேர்த்து ஒரு ஆள். அப்போ கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாகி விடுகிறோம். இதுதான் பிக்சர் பாருங்க. நம்மையும் கிறிஸ்துவும் என்ன பண்ணிடுறாரு, அவரை தலை நம்ம சரீரம்னு ஆக்கிட்டார். அப்படி நினச்சி விட்டுட்டார். அவர் என்னவோ அதுதான் நாம் அவரோடு கூட ஒன்றரை கலந்து விடுகிறோம்.
அப்படி அவரை போலவே நம்மை ஆக்குவது தேவனுடைய சித்தம். அதற்காக ஒரு ப்ரொவிஷன், ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கலாம். ஏற்படுத்தினார்னு சொல்லி எதை ஏற்படுத்தினாராம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள்னு 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தினார். நான் ஒரு காரியம் நிச்சயமாக சொல்லணுங்க. சிலர் இந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறாங்கன்னா, அவர் சிலருக்கு கஷ்டங்களையும், இன்னும் சிலருக்கு நஷ்டங்களையும், இன்னும் சிலருக்கு வியாதியையும், இன்னும் சிலர் துன்பத்தையும், இன்னும் மற்ற காரியங்களையும் கொடுத்து அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண புருஷர்களாக்கும்படியாக அவர்களுக்கு இதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு எப்படியோ வாசிருக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா நிறைய கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி. அது எங்கே இருக்குன்னு நான் தேடி தேடி பார்க்குறேன், காணோம். என்ன ஏற்படுத்தி இருக்கிறாரு? கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வியாதியும் துன்பத்தையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சு இதனால இதை கொண்டு நம்ம பூரண புருஷராக்கும்படியாக அவர் வச்சுட்டு போயிருக்காரா? இதெல்லாம் அன்றைக்கி அதுதான் சொன்னேன் பாருங்கள். ஆண்டவர் ஒன்று ஸ்கூல் ஆரம்பித்து பிசாசை டீச்சராக போடல இல்லை இல்லைங்களா? அடித்தாதான் படிப்பு ஏறுன்றது தப்பு. கத்தர் அப்படிலாம் நம்புறது கிடையாது பாருங்கள். நம்ம ஊரில் டீச்சரை கேட்டாலே சொல்லுவாங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நம்மளை விட அறிவாளி அவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு? அதுக்கு தான் மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்து ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் ஆக்கி இந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷம்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப திறமைசாலிங்க. இவங்க கிட்ட கடவுளுடைய வார்த்தையை ஜனங்க கேட்டாங்கன்னா அவர்கள் அப்படியே மாறி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை தான் ஏற்படுத்தியிருக்கார வச்ச ஒழிய கஷ்டத்தை துன்பத்தையும் அதையும் இதையும் வச்சு அதன் மூலமாக நம்ம பூர்ண புருஷராகிற ஏற்பாடை கர்த்தர் பண்ணவில்லை. இருக்கீங்களா? எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஆகியிருக்கிறாரு. அபிஷேகம்னா அதுதான். ஒரு சாதாரண ஆள் மேலே போதக அபிஷேகம் வந்ததுன்னா அவன் எக்ஸ்பர்ட் டீச்சர் ஆயிடுறான். அவன் அதில் தேர்ந்தவன் ஆயிடுறான். அப்போ அதன் மூலமாக ஜனங்களுக்கு பயன் உண்டா? ஏன் இவனை தேர்ந்தவனாக ஆக்கி இவனுக்கு வரத்தை ஏன் தர்றாரு? ஏன்னு சொன்னால் அவங்க நல்லா ஆகணும். இவன் நல்லா போய்ச்சாதான் அவங்க கேட்பாங்க. இவன் தெளிவாக சொன்னால் தான் அவங்களுக்குள்ளே இறங்கும். இவன் நல்லா பண்ணால் தான் அவங்களுக்கு பயன் உண்டாகும். அதனால் அவர் அப்படி பண்ணிடுறாரு, எக்ஸ்பர்ட் ஆக்கி கொடுத்துட்றாரு. இப்படித்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறும்படியாக நமக்கென்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன ஏற்பாடு? வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்குள்ள போதகர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வச்சு கர்த்தர் நம்மை தம்முடைய குமாரனை போல மாற்றிக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? சரி, இப்போ திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் தொடர்வோம் இயேசுவை பற்றி. என்னால் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு எப்படி வேத வசனத்தை அணுகினார்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் வேத வசனத்துக்கு தான் போனார். ஏன்னா அங்கே தான் கண்டுபிடிக்கணும். நாம் எப்படி இன்றைக்கு வேத வசனத்துக்கு போய் அங்கே நமக்கு பிக்சர் கிடைக்குமோ, அங்கே நமக்கு நாம் என்னவா இருக்கிறோம்ங்கிற பிக்சர், நம்மை குறித்த பிக்சர் அங்கேருந்து கிடைக்குதோ, அது போலவே அவருடைய பிக்சர் எங்கேருந்து வந்தது? அவர் யாருன்ற பிக்சர் தெளிவாக இருக்குது. அவருக்கு எப்படி இருந்தது? 12 வயசுலேயே அவ்வளோ தெளிவாக வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? இந்த பிக்சர் இங்கே தான் இருக்குது. 39ஆம் வசனத்தை பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே. யூதர்களுக்கும் இவருக்கும் பெரிய தகராறு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் இவர் போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒத்தே வரமாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது. அதனால் இது ஒரு கான்ஃபரன்டேஷன், இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு லடாய் அது நடந்துகிட்டு இருக்குது. அதில் சொல்கிறாரு வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வேதம் பிடிக்குன்னு தெரியும். வேத வசனம்னா அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஒன்றும் ரொம்ப கெட்டவங்க கிடையாது. அவங்க வேத வசனத்தை வெறுக்கிறவங்க கிடையாது, கடவுளை வெறுக்கிறவங்களும் கிடையாது. வேத வசனத்தை மேன்மைப்படுத்துகிறவங்க. அவங்க அதை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. பாருங்கள், வேத வசனத்தை எப்படி நினைக்கிறாங்க பாருங்கள். நித்திய ஜீவனே அதனால் உண்டாகுதுன்னு நினைக்கிறாங்களாம். என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே. அதாவது அவங்க வேத வசனத்தெல்லாம் விரும்புகிறாங்க, படிக்கிறாங்க, மறுபடியும் வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதில் தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை பார்க்க முடியவில்லை. அவங்களால பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. வாசிக்கிறாங்க, ஆனால் எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காமல் மீதியெல்லாம் வாசித்துட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, வாசித்து பாருங்கள், நீங்கள் வாசிக்கிறீங்க, அதை விரும்புகிறீங்க, மேன்மைப்படுத்துகிறீங்க, அதுலேருந்து நித்திய ஜீவன் உண்டாதுன்னு நினைக்கிறீங்க, அது முழுக்க முழுக்க என்னை பற்றி தான் எழுதியிருக்காங்கன்றார். எப்படி மிஸ் பண்ணீங்க? இவ்வளோத்தையும் வாசித்துட்டு எப்படி என்ன மிஸ் பண்ணிட்டீங்க? நான் தானே அது சப்ஜெக்டே. இந்த வேத வசனத்தில் இருக்க சப்ஜெக்டே நான் தான். என்ன மிஸ் பண்ணிட்டு எப்படி வாசித்தேன்றார். நிறைய பேர் வாசித்துருக்குறாங்க இதை, ஆனால் நல்ல அற்புதமான காரியங்களை மிஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், வாசித்துருக்கீங்க, நிறைய பேர் வாசித்துருக்காங்க, ஆனால்
கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நானும் தான் பைபிளை வாஸ்தம் பாருங்கள். அது யாரும் எனக்கு சொன்னதும் கிடையாது, பைபிளில் இருக்கிறது எனக்கு இறங்குனதும் கிடையாது. 23ஆம் சங்கீதம் தெரியும், 91ஆம் சங்கீதம் தெரியும், 51ஆம் சங்கீதம் தெரியும், 8ஆம் சங்கீதம் தெரியும், 16ஆம் சங்கீதம் தெரியும், 1ஆம் சங்கீதம் தெரியும். எத்தனை சங்கீதம்? 34 அவ்வளோ சங்கீதம் மனப்பாடமாக வச்ச ஆள் நான். வேதத்தின் பல பகுதிகளில் மனப்பாடமாக படிச்சிருக்கலாம். சின்ன வயசுலேயே படிக்க சொல்லாங்க, படித்தேன், நல்லது தான். எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் எதை மிஸ் பண்ணிட்டோம்? எல்லாம் படிச்சுட்டு நான் புது சிருஷ்டின்றதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீ எப்போ மாற போகிற, அப்படியே தான் இருக்கிற, நீ உருப்படியே இல்லாத ஆள். கூட்டங்களுக்கு போனால் அங்கேயே என்ன சொல்கிறாங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கந்த, நீ தூசி, நீ புழு, நீ பூச்சி, நீ பாவி, இப்படியே சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, புது சிருஷ்டின்றது இறங்கவே இல்லை. நாங்களே டெய்லி படிப்போம் பைபிளை, டெய்லி பைபிள் படித்தோம். ஆனால் புது சிருஷ்டின்றதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதே புதுசு எனக்கு. அப்புறம் புது சிருஷ்டிக்கு எங்கே போகிறது? புது சிருஷ்டினோடனே எனக்கு தூக்குவாயிரும். ஐயோ நம்மளையா சொல்லியிருக்குது அப்படின்னு. எங்கே சொல்லியிருக்கு கொஞ்சம் காமிப்பாங்க. இப்போ 2 Corinthians 5:17 பார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நான் எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் விளங்குனது கிடையாது. படிச்சிருக்கேன்னா படிச்சிருக்கேன். வேதம் பிடிக்குமா? ஆமாம் பிடிக்கும். வேதத்தை நான் மதிக்கிறேன்னா ஆமாம் மதிக்கிறேன். இதை விரும்புகிறேன்னா ஆமாம் விரும்புகிறேன். படிச்சிருக்கேன்னா நிறைய முறை படிச்சிருக்கிறேன். ஆனால் மெயின் பாயிண்ட்டை விட்டாச்சு, புது சிருஷ்டின்றத விட்டாச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் படிச்சிருக்கிறேன், 1000 தடவை படிச்சிருக்கேன், எனக்கு வழங்கலை. அதை யாரும் எனக்கு வலியுறுத்தி சொன்னதே கிடையாது. இதுதான் நீ எல்லாம் முடியும் உன்னால் அப்படின்னு சொன்னதே கிடையாது. படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு நான் தான் அதுன்னு தெரியாது எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேதத்தை படிக்கிறாங்க, அதில் உள்ள மெயின் சப்ஜெக்டை விட்டுறாங்க. பாருங்கள் 46ஆம் வசனம், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். மோசேன்னு சொல்கிறது வந்து முதல் 5 புஸ்தகம், வேத பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகம். ஆதியாமம், யாத்ராமம், லேவியராமம், எண்ணாமம், உபாகம், அந்த புஸ்தகங்களில் சொல்லியிருக்குது. மோசேன்னு சொன்னால் மோசே எழுதினார்ன்றாங்க 5 புஸ்தகத்தை. அதனால் அந்த புஸ்தகம் மோசேயை விசுவாசித்தீர்கள், அதாவது முதல் 5 புஸ்தகத்தை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஆதியாமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க அவர். ஆதியாமத்தில் ஸ்திரீயின் வித்தா இருக்கிறார், யாத்ராமத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர். இயேசு இருக்கிறார் அங்கே. அங்கே வாசித்தீங்கன்னா என்ன காண்பீர்களே அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த பூமிக்கு வந்தோடனே இவர் தேடி தேடி வாசிக்கிறார். எதை தேடுறாரு? இவர் இருக்கிற இடமா தேடி பார்த்து வாசிக்கிறார். அதை தேடி பார்த்து வாசிக்கிறார். திருப்பம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, அவர் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அடுத்த வசனம் பாருங்க, வாசித்து. எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து. 17ஆம் வசனம் வாசித்த உடனே புஸ்தகத்தை விரித்துன்னு வருது பாருங்க. நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. நானும் இயேசுவை போலவே அடியானோம், காலையில் எழுந்திரிச்சுன்னா புஸ்தகம் எடுத்து இப்படி விரிக்கிறது, கர்த்தாவே நல்லதா ஒன்று தாரோன்னு. நான் சொல்கிறேன், ஏதாவது நல்லதாக மாட்டிங்க அப்புறம். ஏன்னா புஸ்தகத்தை விரித்துன்றது பிரதர், விரித்த உடனே அது வந்து எது வந்ததோ அதை பார்க்கணும் பிரதர், அதுதான் கரெக்ட் அப்படின்னா. அப்படி இல்லை, இவர் விரிக்கும் போது விரிச்சார் சரி, ஆனால் தன்னை குறித்து எழுதியிருக்கிற அந்த பகுதியை கண்டு அங்கே திருப்புறார். நேராக ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு திருப்புறார், நேராக அங்கே போகிறார். அங்கே எழுதியிருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இதுக்கெல்லாம் எனக்கு அபிஷேகம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்து அது இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று கண்டு அதை வாசித்து அதை சுருட்டி, புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்கள் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார். அப்போ இயேசு, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவை பைபிளை திறந்த போதும் தன்னை பற்றி என்ன எழுதியிருக்குதுன்னு பார்க்குறாரு. அதனால தான் பிக்சர் தெளிவாக வந்துருச்சு அவருக்கு.
தன்னை பற்றி என்ன எழுதியிருக்குது, எங்கே எழுதியிருக்குது, என்ன எழுதியிருக்குதுன்னு பார்க்குறாரு. திருப்பம் இன்னொரு வசனத்துக்கு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்கள் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களிடம் இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. சிலர் கேட்குறாங்க, ஏசு இங்கே இருந்தப்போ 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு சீஷருக்கு. என்ன ட்ரைனிங் கொடுத்தாரு, என்ன போதிச்சாருங்க? என்ன ட்ரைனிங் கொடுத்தார்? கஷ்டத்தை கொடுத்தாரா, துன்பத்தை கொடுத்தாரா? என்ன போதனை கொடுத்தார்? போதனை கொடுத்தாருங்க. என்ன போதித்தார்? க்ளீனாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் ஆகமங்களும் சங்கீதம் இவைகளெல்லாம் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு விசேஷமாய் சொன்னேன் என்றார். 3 வருஷம் இதை தான் போதிச்சுட்டு இருக்காரு. எதை போதிச்சுட்டு இருக்கிறாரு? மோசேயின் நியாயப்பிரமாணம் சொன்னால் முதல் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசன ஆகமங்கள்னு சொன்னால் மீதி உள்ள பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இப்போ பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேர் இருந்தது. அது என்னன்னா, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள். நியாயப்பிரமாணம் முதல் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசனங்கள்னால் மீதி உள்ள எல்லாம் பழைய ஏற்பாடெல்லாம். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடை சொல்கிறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன ஆகமங்களும், அப்புறம் சங்கீதங்கள்னு சொல்கிறார். சங்கீதம் பாட்டு இல்லை, சங்கீதத்துலேயும் தீர்க்க தரிசனம்லாம் இருக்குது. அதனால தான் சங்கீதத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். சங்கீதம் அங்கேயும் அவரை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னதை வச்சு தான் பேதுரு முதல் பிரசங்கத்தையே பண்ணுறாரு, சங்கீதம் 16லேருந்து தான். அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறவர்களெல்லாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் போதித்தேனே. அப்போ என்ன போதிச்சுட்டு இருந்தார்? முழு பழைய ஏற்பாடையும் எடுத்து அவரை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்குதுன்னு பார்த்து அதை போதித்து கொண்டிருக்கிறார். அதுலேயே பாருங்க 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனதை திறந்து எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அதாவது அவருடைய பாடு, அடக்கம், அதாவது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் பற்றி மோசேயின் நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்கதரிசியின் ஆகமங்கள், இப்படியெல்லாம் எல்லாத்திலையும் பழைய ஏற்பாடு முழுக்க எழுதியிருக்கிறதெல்லாம் எடுத்து காண்பித்திருக்கிறார் இவர்களுக்கு. இப்போ 25ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசாரிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறாரு? கண்ணாடி பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு ஒன்று குறிக்கோள் வச்சு பார்க்கணும். இதை பார்க்க போகிறேன், இதை செக் அவுட் பண்ண, எனக்கு தேவை இருக்குது, பொருளாதார தேவை இருக்குது, அப்போ பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது? என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் தேவை இருக்குது, அப்போ சமாதானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது? எனக்கு சுகம் தேவை, அப்போ அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? இயேசு தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்த்து பார்த்து எடுத்தாராம் பாருங்க. அதே போல தான் நாமும் அப்ரோச் பண்ணணும். சிலர் கேட்கலாம், என்னையா அவர் தன்னை பற்றி எழுதியிருக்கிறத வாஸ்தா, சரி அவரை பற்றி தான் எல்லாம் எழுதியிருக்குது, அவர் வாஸ்தார், நம்ம பற்றியா எழுதியிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சிலர் சொல்லிட்டாங்க இது ஹிஸ்டோரின்னு. நான் சொல்கிறேன் திஸ் இஸ் அவர் ஸ்டோரி. நம்முடைய ஸ்டோரி அவர் ஸ்டோரிக்குள்ளே இருக்குதுங்க. ஏன்னா நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். ஆதாம சொன்னார், பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னார். அவனுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் பொருந்தும், மனு வர்க்கத்துக்கே பொருந்தும் இல்லையா? அந்த ஆதாம் பாவம் செஞ்சப்போ நம்மளுடைய பாவம் ஆயிடுச்சு. அது அவனுக்கு மட்டும் பொருந்தல, அந்த பாவம் எல்லாருடைய பாவம் ஆயிடுச்சு. நாமளும் பாவிகளா ஆயிட்டோம். மனு வர்க்கமே பாவி ஆயிடுச்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. நான் எப்போ பாவம் செஞ்சேன்? பறக்கும் போதே பாவத்தில் பிறந்தேன்னு எழுதியிருக்குது. ஏன்? என்னுடைய முப்பாட்டனாகி ஆதாம் பாவம் செய்தது என்னுடைய பாவம் ஆயிடுச்சு. மீட்கும்படியாக இயேசு வர்றார். அந்த இயேசுவை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார்கள்? கடைசி ஆதாம் என்று சொல்லி அழைக்கிறார். ஏன் கடைசி ஆதாம்? அந்த ஆதாம் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டாரு, சொதப்பிட்டாரு, ஒன்றெல்லாம் ஆக்கி விட்டாரு. இப்போ கடைசி ஆதாம் வந்துருக்காரு. ஏன் கடைசி ஆதாம்? இனிமேல் ஒரு ஆதாம் தேவையில்லை. இவர் டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி இனிமேல் கெட்டு போகாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண வந்தவர். அதனால தான் இவர் கடைசி ஆதாம், வேற ஒரு ஆதாம் தேவையில்லை. அந்த ஆதாமில் நான் இருந்தேன். எப்போ இருந்தேன்? அவனுடைய இதில் இருந்தேன், அவனுக்குள்ளே நான் இருந்தேன். கர்த்தர் அவனுக்கு சொன்னதெல்லாம் எனக்கு சொன்னது தான். அதனால தான் அவன் பாவம் செஞ்சப்போ அவனுடைய பாவத்தோடு நானும் பாவி ஆயிட்டேன் இல்லையா? அவனுக்குள்ளே நான் இருந்தேன். மனு வர்க்கமே இருந்தது அவனுக்குள்ள, அந்த ஆதாமுக்குள்ள. அதனால் அவனுக்கு சொன்னதெல்லாம் மனு வர்க்கத்துக்கும் பொருந்தும். இப்போ கடைசி ஆதாம் வந்த பிறகு கர்த்தர் கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தும்.
அவருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு தான் அது. மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல்லாம் அவருக்கு எதுக்கு? அதுக்கு தேவையே இல்லை. அவருக்கு எல்லாம் நமக்காக தான் அவர் செய்தார். நம்ம தான் அங்கே சப்ஜெக்டு, நமக்காக தான் எல்லாம் நடந்தது, நமக்காக தான் அங்கே மரணம், நமக்காக தான் பாடு, நமக்காக தான் ரத்தம் சிந்துதல், நமக்காக தான் அடக்கம், நமக்காக தான் உயிர்த்தெழுதல், நமக்காக தான் பரமேறுதல், நமக்காக தான் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருத்தல், நமக்காக தான் பரிந்து பேசுதல், எல்லாம் நமக்காக. நம்ம ஸ்டோரி தாங்க இது. அவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு விடுறாரு. அவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு யாரு கதையோன்னு வாசிடக்கூடாது. அப்புறம் இவர் ஆபிரகாம் தான் நம்மளது இல்லைன்னு சொன்ன மாதிரி இயேசு தான் நம்மளது இல்லைங்க, அவரது ஒதுக்கிடுங்கன்னா அப்புறம் போச்சு, அவ்வளோதான், எல்லாம் போயிடும். அங்கே தான் நமக்கு இருக்குது. அவருக்குள் நாம் இருக்கிறோம். அவருக்கு சொல்லப்பட்டதெல்லாம் எனக்கும் பொருந்தும், எனக்கும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்போ நான் தேடி தேடி வாசிக்கணும். ஏன்னா இயேசுடைய மரணத்தில் நான் இருக்கிறேன். அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அவருடைய மரணத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்குது பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவேன். அதில் நான் இருக்கிறேன். அதில் என்னுடைய கதை அதில் அடங்கி இருக்கிறது. இதை தேடி தேடி வாசிக்கணும். என்னுடைய சுகம் அதில் இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் அதில் இருக்கிறது, என்னுடைய வெற்றி அதில் இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் அதில் இருக்கிறது, குடும்பம் அதில் இருக்கிறது, என்னுடைய உலகம் அதில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அதில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது.